திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமீதேற துளுமுகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூரியும் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கத்தின் சார்பாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் பெரிய சிவபுராணத்திலே மேலும் சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இன்றைய தினம் மணிவாசக பெருமானுக்கு குரு பூஜையுமாக அமைந்திருக்கின்ற அந்த ஒரு காரணத்தினாலே குரு பூஜை விழாவும் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனி மகம் பெருமான் தில்லையம்பல கூத்தனோடு கலந்த நாள் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இந்த நூலை செய்திருக்கிறீர்களே, இந்த நூலுக்கு எது பொருள் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது அதற்குரிய பொருள் இதுதான் என்று சொல்லி அவர் கூத்தனோடு இரண்டர கலந்தார். வான்கலந்த மாணிக்க வாசக என்று வள்ளற் பெருமானும் சொல்லுகிறார். இந்த வான்கலத்தல் என்பது பெருவழியிலே கலத்தல். அந்த பெருவழி அங்கே குறியீடாக தில்லையம்பல கூத்தனாக அங்கே விளங்குகிறது. தில்லையம்பல கூத்தன் என்று சொல்லுவது ஆனந்த கூத்தன், அருள் கூத்தன், ஐந்தொழில் கூத்தன் என்றெல்லாம் அவரை குறிப்பிடுவது நாம் இந்த உண்மை விளக்கத்தில் நம்ம பார்க்கலாம். அதில் மிகச்சிறப்பாக இந்த திருக்கூத்து பற்றிய செய்திகள் எல்லாம் நிறைய வருகிறது. உண்மை விளக்கம் உண்மை விளக்கம் ஒரு அற்புதமான நூல். சித்தாந்த நூல்களில் ரொம்ப ஒரு அற்புதமான நூல்னு சொன்னோம்னா எல்லாமே அற்புதமான நூல் தான். ஆனால் உண்மை விளக்கத்தில் ரொம்ப அரிய செய்திகள் எல்லாம் நமக்கு அதில் சித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்திகள். எல்லாரும் உண்மை விளக்கம் படிக்கணும். இந்த 5 பூதங்கள், 36 தத்துவங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகின்ற அந்த முறையில் அது சொல்லும். சித்தாந்தம் படிக்கிறவர்கள்லாம் முதல்ல அந்த உண்மை விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற நூல்கள்லாம் படிக்கணுங்கிறது ஒரு மரபு. அது அப்படி தான் செய்யணும். இலக்கியங்கள் படிக்கிறவங்க முதல்ல திருக்குறளை படிக்கணும், அப்புறம் மற்ற நூல்களை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருப்பது போல இந்த உண்மை விளக்கம், திருவருட்பயன் இதெல்லாம்
எளிய நூல்கள் நாம் சைவ சித்தாந்தத்தை தெரிந்து கொள்வதற்கு, நம்முடைய நெறியை புரிந்து கொள்வதற்கு, சிவநெறியை உணர்ந்து கொள்வதற்கு உரிய நூல்களாக அவை விளங்குகின்றன. ஞானத்திரளில் கூட நான் உண்மை விளக்கம், திருவருட்பயன் பற்றிலாம் எழுதியிருக்கேன். திருவருட்பயன் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கிறேன். அதில் தமிழிலையும் வந்திருக்குது, ஆங்கிலத்திலையும் அதுக்கு விளக்கம் எழுதி அதை கொடுத்துருக்கிறேன். அது ஒரு நூலாகவே வந்திருக்கிறது. இந்த மாதிரி இந்த ஒரு நெறி, சிவநெறி, அதற்குரிய நூல்கள், அதற்குரிய ஆசிரியர்கள் இப்படி எந்த சமயத்துக்கும் கிடையாது. எல்லா மதத்துக்கும் ஒரு நூல் இருக்கும், ஒரு நூல் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த நூல் அவரிடம் நீங்கள் தோத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதைத்தான் காட்டுவாங்க. சாத்திரம் எது அப்படின்னு கேட்டினா அதையே தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு சரி, அவங்களுக்கு என்ன இல்லை, இருந்தால் என்ன வஞ்சனையா, என்ன இருந்தால் காட்டிடுவாங்க. இல்லை, ஒன்று தான் இருக்குது, அது ஒன்றை மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்முடைய இந்த நெறி பற்றி அவ்வளவு தெளிவாக அதை பல்வேறு கோணங்களில் சிவம் என்பது என்ன, உயிர் என்பது என்ன, உயிருக்கு ஏன் இவ்வளவு துன்பம் அப்படிங்கிறதையும் நம்ம அதை விளக்கி அதில் சொல்லப்பட்டிருக்கிறோம். உயிருக்கு இயல்பாக இருப்பது எது அப்படின்னு கேட்டால், உயிருக்கு இயல்பாக இருப்பது எது அப்படின்னு கேட்டால் துன்பம். அந்த இயல்பை மீறி வருவது இன்பம். நமக்கு எல்லா விஷயத்துலேயும் இயல்பாக இருக்கிறது. பிறந்தவளும் குழந்தை சிரிச்சிருக்கா என்னைக்காவது? எந்த குழந்தையாவது பிறந்தவன சிரிச்சிருக்கா? சிரிச்சதுன்னா வீட்டில் இருக்கவங்களாம் அழுதுருவாங்க. எந்த குழந்தையாவது? அது ஏன் அப்படி அழுது பிறந்தவன்னா, நான் அழுகிறதுக்காகவே பிறந்தவன் அப்படின்னு சொல்றதுக்காக அது காட்டுது. துன்பமயமானது இந்த வாழ்வு. வாழ்வுங்கிறது துன்பமயமானது. இதை இன்பம்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் மயக்கம். மயக்கங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இயல்பு இல்லாதது இயல்பாக கருதுகிறோம் அல்லவா, அதுதான் மயக்கம். இது இயல்பு துன்பம், இதை இன்பம்னு கருதுகிறோம் இல்லையா, அதுதான் மயக்கம். இந்த மயக்கம் நீங்குமே ஆனால் நமக்கு புரிஞ்சு போகும். இது துன்பம்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதை விட்டு விலகிறதுக்கு என்னன்னு யோசனை பண்ணுவோம். அப்பத்தான் இதை விட்டு விலகிறதுக்கும் இதிலிருந்து உரிய முறை பெறுவதற்கும், நோயின்னு தெரிஞ்ச பிறகுதானே மருந்தை நாடுவோம் இல்லையா. அப்படி ஒரு மருந்தாக விளங்குவது, அதை தெளிவுபடுத்துவது சைவ சித்தாந்தம். அந்த துன்பத்தை உணர்ந்த அருளாளர்கள் இந்த வாழ்விலே இன்பம் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. இது அந்த மாதிரி இயல்பு. நம்ம கேட்குறோம், அவர்கிட்ட குடுன்னு கேட்கிறோம், ஆனால் அதற்கு இயல்பு அப்படி அல்ல. இது இன்பம் பெறுவதற்குரிய உரிமை இருக்கிறது, அது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உயிருக்கு இன்பம் பெறுவதற்குரிய ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கிறது. ஆனால் அது இந்த பிறப்பிலே அதனை பெறலாம் என்று கருதுகிறது. இன்பம் இல்லாதவற்றை இன்பமாக கருதுகிறது. அதனால் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெளிவாவது சைவ சித்தாந்தத்தில் தான். உயிர் இந்த எதோடு சேர வேண்டுமோ அதோடு சேர்ந்திருந்தால்தான் அதற்கு இன்பம்.
இப்போ நம்ம உலக நடையிலேயே பார்ப்போம், ஒருத்தனுக்கு எப்பவுமே அவனுக்கு பாதி நேரம் டாஸ்மாக் கடையில் தான் அவனுக்கு பொழுதே போகுது அப்படின்னு வச்சுக்குவோமே உதாரணம். அவனை நண்பனா உடையவனுக்கு இன்பம் இருக்குமா துன்பம் இருக்குமா? கொஞ்சம் யோசனையா இருக்கோ? எப்பவுமே அதுலயே இருப்பான், அதே தான் அவனுக்கு. அவனை நண்பனா வச்சிருக்கான் ஒருத்தன், அவனுக்கு எப்படி இருக்கும்? நீங்க உண்மையிலேயே சொல்லிடுவீங்க அவன் யாரோட நட்போட இருக்கிறான்னு வச்சுக்கிட்டே சொல்லிடுவீங்க. அவனுக்கு நிச்சயமா இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது பெருந்துன்பம், அப்படித்தானேங்களே சொல்லுவோம். அதாவது இவன் டாஸ்மாக் கடையில் போய் மயங்கி இருக்கிறானோ இல்லையோ, இவனை நட்பாவுடைய அவனுக்கு நிச்சயமாக இந்த நட்பு பெரிய மயக்கத்தை தரும். எனவே இந்த நட்பு எக்காலத்திலும் அவனுக்கு நன்மை தரும் என்று சொல்ல முடியுமா? அப்பா, நீ உருப்பொண்ணுன்னு நீ நினைச்சேன்னா முதல்ல அவன் சகவாசத்தை கட் பண்ணு. இல்லைன்னா நீ நீ சும்மா தைரியமாக சொல்லுங்க, உருப்பிட மாட்ட. நீ உருப்பிட மாட்ட. நீ சும்மா கஷ்டமா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்கு, அது எனக்கு செலவாயிடுச்சு, இது எனக்கு ஆயிடுச்சு, இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. முதல்ல அவன் கூட சுத்துறது, அவன் சகவாசத்தை நிறுத்து. இதைத்தான் நாம் சாமிகிட்ட போய் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, சும்மா துன்பம் இருக்கு, அது இது இருக்குன்னு. இந்த பிரபஞ்ச சகவாசத்தை முதல்ல நிறுத்து, அப்பத்தான் உனக்கு நீ அதோடையே பழகிக்கிட்டு இருப்ப, அது கூடவே இருப்ப, அது கூடயே 24 மணி நேரம் பழகிட்டு இருப்ப. எனக்கு இன்பம் வேணும்னு வந்து என்கிட்ட நின்னா நான் என்ன பண்றதுங்கிற. முதல்ல அந்த சகவாசத்தை ஒழி. எங்க நாம சொல்றது தானங்க அவரும் சொல்லுவாரு. இது எப்பவுமே பர்சனலி மோட்டிவேட்டடு. பிரபஞ்சம்ங்கிறது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மணிவாசகருக்கு குருநாதர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, குருநாதர் கிடைக்கிறதுக்கு பின்னாடி, குருநாதர் கிடைச்சதுக்கு பிறகு. குருநாதர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த அரச வாழ்வு, அரச பதவி எல்லாத்துலேயும் இருந்தார். இப்ப குருநாதரை பார்த்த உடனே என்னாச்சு? அரச வாழ்வு, அரச நிலை எல்லாமே என்னாச்சு? நீ சொல்லு, என்னாச்சு? ஏன் போச்சு? குருநாதர் கிடைச்ச உடனே அதில் பதவியெல்லாம் போயிடுச்சு. அது இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் அரச உரிமை, பதவி, செல்வாக்கு அதில் இருந்த பொழுது இன்பமாக இருந்தாரா, அல்லது குருநாதர் கிடைச்ச பிறகு அவர் இன்பத்தோடு இருந்தாரா? இது ஒரு கேள்வி. யோசனை பண்ணி சொல்லுங்க. குருநாதர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லா விதமான அரசியல் அந்தஸ்து, செல்வாக்கு, பதவி, புகழ், எவ்வளவு பெரிய பெருமை, அவ்வளவு இருந்தது. அவரு குருநாதர் கிடைச்சதுக்கு அப்புறம் he had become an ordinary man. சாதாரண மனுஷன் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணான். யாரு? அரசன். சாதாரண மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணான். அந்த நிலைக்கு அவர் வந்துட்டார். இப்ப மணிவாசகர் எப்ப மகிழ்ச்சியா இருந்தார்? குருநாதர் கிடைச்ச பிறகு. அப்படி சொன்னாதான் சார் நல்லா இருக்கும், அப்படிதான் சொல்லணும் பதில், இல்லையா? உண்மையிலேயே குருநாதர் கிடைச்ச பிறகுதான் அவருக்கு பேரின்பம் கிடைத்தது.
என்னைக்கு அந்த அரச பதவி அந்த பொண்ணை கூட எடுத்துகிட்டு வரல, அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட அப்படியே விட்டுவிட்டு அவர் உள்ளே நுழைஞ்சார் பாருங்க அந்த சோலைக்குள்ளே, திருப்பெருந்தூர் கோயிலுக்குள்ளே போகும்போது. அப்போ உள்ளே நுழையும் போது அங்கே அவர் விட்டுட்டு வந்தது குதிரையும் அந்த பொற்காசுகளும் இல்லை, குதிரை வாங்க எடுத்துகிட்டு வந்த பணம் மட்டும் இல்லை, அங்கே விட்டுட்டு வந்தது தன்னுடைய சுற்றம், உறவு, பதவி, புகழ் அத்தனையும் விட்டுட்டு உள்ளே வந்தார். அதனால தான் அவரை ஏற்றுக்கொண்டார். இல்லைன்னா அதெல்லாத்தையுமே சுமந்துக்கிட்டு அவர் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. தான் ஒரு மந்திரி, தனக்கு செல்வாக்கு இருக்கிறது, தனக்கு புகழ் இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வந்திருந்தாருன்னா குருநாதர் கிடைச்சிருப்பாரா? உள்ள நுழையும் போதே அத்தனையும் கட்டிட்டார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். எல்லாவற்றையும் அந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கிய பிறகு, ஆனால் கதைப்படி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு கேட்டால், பிரபஞ்சத்தில் அவர் விட்டுட்டு குருநாதர் கிடைச்ச பிறகு தான் அவரை இல்லையா பணம் என்ன பண்ண, குதிரை எங்கே அப்படின்னு பல்வேறு விதமாக டார்ச்சர் பண்ணாங்க. யார்? பாண்டியம்மன். இது அப்படியே கம்பேர் பண்ணுங்க அப்பர் சாமிகிட்ட. திருஅதிகை வீராட்டானத்திற்குள்ளே வருகிற பொழுது அவர் மிகுந்த துன்பம் அடைந்தாரா, அது அதிக வீரட்டானேஸ்வரராலே அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அதிக துன்பம் பெற்றாரா? அப்ப வெறும் சூளை மட்டும்தான் இருந்தது. இப்ப என்னடான்னா நித்திய கண்டம் பூரண ஐசா இருக்கு. தினமும் கொண்டு போய் ஒன்று சுண்ணாம்பு கால வயல வைக்கிறான், இல்லைன்னா கொண்டு யானையை இடற வைக்கிறான், இல்லாட்டி நஞ்சு சோறு தரான், இல்லாட்டி கடல்ல. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நல்லா இருந்தார் அங்க. எங்க சமணர்களோடு இருக்கிறப்ப ஒரே ஒரு சூளை நோய் மட்டும்தான் வந்தது. சாமிகிட்ட வந்தார், இந்த சூளை நோயை எடுத்து விடுப்பா தாங்க உள்ளேன்னு. எடுத்தாரே, எடுத்த பிறகு அவருக்கு வந்தது என்ன அப்படின்னு கேட்டா, பல்வேறு விதமான பிரபஞ்ச துன்பங்கள் நிகழ்ந்தன. அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு இப்பொழுது துன்பம் வருகிறது என்று நாம் சாமிகிட்ட போய் நின்னோம்னா அந்த துன்பத்தை எடுப்பதற்கு முன்பாக பல்வேறு துன்பங்களை நமக்கு தருவார். நாம் தளர்ந்து விடக்கூடாது. இவையெல்லாம் பேரின்பம் தருவதற்காக. ரொம்ப பேர் சொல்றாங்க, சாமி கும்பிட்டுட்டு இருந்து என்னையா உனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, கும்பிடாம இருந்தப்பயாவது நல்லா இருந்த. அப்படி இவன் கெட்டதும் இல்லாமல் என்ன ஓந்தி தாங்கெட்டது இல்லாமல் வனத்தையும் அழிச்சுதான்னு ஒரு கதை. அது மாதிரி தாங்கெட்டதும் இல்லாமல் இவன் சொல்லுவான். ரொம்ப பேர் என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க, சார் நான் கஷ்டப்படுறதை பார்த்து அது கூட எனக்கு பெருசாக இல்லை, நீ சிவனை கும்பிட்ற அதனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், சொந்தக்காரன் சொல்லியிருப்பானே அப்படின்னேன். சொந்தக்காரன் தான் சொல்லி, ஆமாம் அவன் தாங்க, அவங்க தான் சொன்ன. நண்பர்கள் கூட சொல்ல மாட்டான், சொந்தக்காரன் தான் சொல்லுவான். நீ சிவனை கும்பிட்ற அதுதான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் நாம் அடிப்படையாக சைவ சித்தாந்த நெறியை தெரிந்து கொள்ளுகிற பொழுது சிவபெருமான் வைத்தியநாதன், பவரோக வைத்தியநாதன் என்று சிவபெருமானுக்கு பெயர். சிவபெருமான் துன்பம் தருகிறான் என்று கருதக்கூடாது, மருந்து தருகிறான் என்றுதான் கருத வேண்டும். இந்த மருந்தை தந்து அவன் அந்த மருந்தினாலே நம்மை பக்குவப்படுத்தி அது ஒரு கட்டம் தாண்டினதுக்கு அப்புறம் அப்பரும் மணிவாசகரும் எப்படி இருந்தாங்க?
இல்லைங்களா? அந்த கட்டம் வரைக்கும் தான், அந்த கட்டம் வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு திருவாசகம். இந்த திருவாசகம் நாம் பெருமானை முழுமையாக நம்பி அவரிடம் நாம் அடைந்து விட வேண்டும். அப்ப வருகிற அந்த இடர்பாடுகளை கண்டு அஞ்சி விடக்கூடாது. அங்க அந்த ஒற்றியூர் எல்லையை தாண்டினாரு சுந்தரர், 2 கண்ணும் போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ 2 கண்ணும் போயிடுச்சு, திரும்ப ஒற்றியூருக்குள்ள போயிடுவோம். சாமி சாமி நான் வந்துட்டேன் சாமி, பழையபடி இங்கேயே வந்துட்டேன் சாமி, கண்ணு கொடுத்துரு சாமின்னு கேட்போம். ஆனால் அவர் வரல. எடுத்த நீயே கொடுப்ப எனக்கு தெரியும், அதனால நான் உள்ளே போக மாட்டேன், திருவாரூர் தான் வருவேன், வரத்துக்குள்ளே கொடுத்துரு 2ன்ட்டார். வாங்கினாரா இல்லையா? அதுதான் இப்போ நமக்கு பிரச்சனை. நாம் போய் நின்னோம்னு சொன்னால் நமக்கு அவர் வேண்டியவர் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு தரப்படுகிற துன்பங்களை கண்டு நாம் அஞ்சி விடக்கூடாது, அவற்றை கண்டு கலங்கி விடக்கூடாது. இந்த துன்பங்கள் அல்லது இந்த கலக்கங்கள் இவை எல்லாமே நம்மை சீர்படுத்துவதற்கான மருந்து என்பது, அது ஒரு மருந்து என்பதனால தான் திருவாசகத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். மணிவாசகர் போல அந்த அனுபவம், சிவானுபவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அந்த அனுபவத்தை வேறு எந்த நூலும் சொல்லலை. அதனால தான் மற்ற சமயத்தவர்கள் கூட திருவாசகத்தை படிக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த இறை அனுபவங்கிறது ஆன்மாவுக்கு பொது தானே. ஆன்மாவுக்கு இந்த இறைவனுடைய பெயர் என்ன வேணா சொல்லிக்கங்க, அதுக்கு என்ன வேணா பேர் தேனுங்கிறதுக்கு என்ன வேணா பேர் சொல்லுங்க சார். அது தமிழில் தேன்னு சொன்னா தான் இனிக்குமா? ஆங்கிலத்தில் ஹனின்னு சொன்னால் இனிக்காதா? என்ன சார், ஹனின்னு சொன்னால் இனிக்காமல் போயிடுமா? அது அப்போவும் இனிக்கும். வாட் இஸ் தேர் இன் எ நேம்? பேரில் என்ன இருக்கு? பொருளில் தான் இருக்கு. ஆகையினாலே ஆனந்தம் அடைவதற்கு உரிய அந்த பக்குவத்திற்கு தன்னை நாடி வருகின்ற உயிரை இறைவன் பக்குவப்படுத்துகின்றான். அதுங்கிறத தான் நம்ம மணிவாசகர் ரொம்ப அற்புதமாக திருவாசகத்திலே நமக்கு விளக்கி சொல்லுகிறார். மணிவாசகருடைய ஒரு வாழ்க்கை அந்த முறையை பார்க்கிற பொழுது அவர் பிரபஞ்ச தொடர்பை நீங்கி பெருமான் குருவாக அருள் செய்த பிறகு அவருக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேலே துளி கூட அந்த தொடர்பு அற்று போய் அதில் எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் அரசன் அவருடைய பெருமையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அவன் சொன்னான், உங்களை இவ்வளவு பெருமை உடையவர் என்கிற அந்த தன்மையை அறியாமல் போய்விட்டேன், நான் ஒரு மூடன் அப்படின்னு சொன்னான் பாண்டிய மன்னன். இப்படி கைக்கிட்டேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைந்தது போல உங்களை இவ்வளவு அருகே வைத்து கொண்டே நான் திருவருளுக்கு தேடி சிவனை எங்கெங்கோ வழிபட்டு கொண்டு, உங்களை வழிபட்டாலே போதுமே, அதனால் இனிமே நீங்கள் எனக்கு சேவகம் செஞ்சது போதும், நான் இனிமே உங்களுக்கு சேவகம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு. யாரு? பாண்டிய மன்னன். அதனாலே நீங்கள் பாண்டிய நாட்டை ஆள வேண்டும், பாண்டிய நாட்டை ஆள வேண்டும். நான் உங்களுக்கு சேவகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான் அரசன். பாருங்க, ஒரு அந்த நிலைக்கு வந்துட்டான். அரச பதவி தனக்கு உரிமை உடையது என்பதை கூட கருதாமல் அதை விட்டுட்டான். எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது, அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்கே தெரியும். ஒரு ராஜா உப்பரிகையில் நின்று வாழைப்பழம் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி விட்டெறிஞ்சார். அது தெருவில் போய் விழுந்தது. அப்போ அந்த டஸ்ட்பின்லாம் இல்லை போல இருக்கு. அது இருந்தாலும் நம்ம அதில் போட மாட்டோம்.
அது வேறு விஷயம். அதை தூக்கி எப்படி போட்டிருக்காரு அது தெருவில் ஒழிச்சு. அந்த பக்கம் ஒருத்தன் போனான். அதில் ஆள் பார்த்தா பிச்சைக்கார மாதிரியே இருந்தான். அந்த தோலை எடுத்து பார்த்து அதை எடுத்து அவன் சாப்பிட்டான். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம சாப்பிட்ட பழத்தினுடைய தோலை கூட திங்கிறதுக்கு அவனுக்கு அருகதை இல்லைன்னு நினைக்கிறான். என்ன, பழம் சாப்பிட்டாச்சு, தோலை தூக்கி போட்டாச்சு, இந்த தோலை யார் சாப்பிட்டா என்ன? அவனுக்கு என்னன்னா, நாம சாப்பிட்ட பழத்தோட தோலை கூட அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாட்டான். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். நீ என்ன சாப்பிட்ட? தோல் சாப்பிட்ட. என்ன தோல்னு தெரியுமா உனக்கு? வாழைப்பழத்தோல். அது தெரியுது. அது எங்கிருந்து வந்தது? மேலேருந்து வந்தது. ராஜா சாப்பிட்ட பழத்தோட தோலை சாப்பிடலாமா? தெரியாது. பசிது சாப்பிட்டேன். இவனுக்கு ஒரு 20 கசையடி கொடுக்கண்ணா. அடித்து சவுக்கு எடுத்து அடிக்கிறாங்க. பட்டார் பட்டார் பட்டார். என்னையா கசையடி அடிக்கிற, சிரிக்கிற? ஆமாம், தோலை தின்ன எனக்கே 20 கசையடி. பழத்தையே தின்றுக்கிறியே நீ, உனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு நினச்சேன். சிரிப்பாக இருக்கு. அப்படி உங்ககிட்ட மந்திரியாக இருந்தே இந்த பாடுபட்ட நீ என்னை போய் அரசனாக்கி இங்கே உட்கார வைக்கிறேங்கிறிய, நான் அதில் மாட்டிக்கிட்டு என்ன அவஸ்தைப்படுவேன்னாரு பாண்டிய முதலமைச்சராக இருந்த மணிவாசகர். நான் வெறும் அமைச்சராக இருந்தே இவ்வளவு தொல்லைக்கு ஆட்பட்டேன். நீ என்ன போய் அரசனாக்கிறேங்கிறிய, நான் அரசனானா எனக்கு என்னென்ன? இப்போ நமக்கு நல்லா தெரியுது, பதவி இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு டெஃபினட்டாக ஆஸ்பத்திரியில் கொண்டு படுக்க வைக்கும். நான் வேற ஏதாவது நீங்கள் வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில எனக்கு. அதனால பதவிக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்றாரு மணிவாசகம் பெருமான். அப்படி ஒரு பெரிய கும்பிட போட்டார் அந்த பதவிக்கு, புகழுக்கு. பிரபஞ்சத்தில் எதையாவது விரும்பவில்லை என்றால் சிவபெருமான் தன்னிடமிருந்து எதையாவது தருகிறான். நீங்க புரிஞ்சுங்க, இந்த தீரியை நீங்க புரிஞ்சுங்க. பிரபஞ்சத்தில் இது வேண்டாம் எனக்குன்னு ஒன்றை ஒதுக்குவானே, ஆனால் சிவபெருமான் அதை ஒதுக்கிட்டியா, அப்ப நான் ஒன்று வச்சிருக்கேன் வாங்கிக்க என்று சொல்லி அவர் ஒன்று தருகிறார் நமக்கு. அது அவருடைய தரிசனமா இருக்கலாம், அவருடைய அடியாருடைய தரிசனமா இருக்கலாம், அல்லது அவருடைய புகழை கேட்ப வைத்திருக்கலாம். எதையாவது ஒன்று பரிசாக தருகிறார். அப்ப எதை எதை நீங்கிக் கொள்கிறோமோ அதனால இன்பத்தை இறைவன் வழங்குகிறான். நல்ல தெளிவா கேட்கணும். தெரிந்து நீங்குதல். எப்படி தெரிந்து நீங்குதல்? நான் உருளைக்கிழங்குலேருந்து நீங்கிட்டேன். ஏன்? டாக்டர் சொன்னாரு சாப்பிட்டேன்னா நீ காலி அப்படின்னாரு. அப்ப சிவபெருமான் தருவாரா? ஒன்றை தெரிந்து நீங்குதல். அதனால தான் அதை அப்படி தெரிந்து நீங்குதல்னு சொன்னேன். ஒன்றை வேண்டாம் என்று ஒதுக்குவேனே ஆனால், இது எனக்கு வேண்டியதில்லை, இது வேண்டாம் என்று ஒதுக்குவேனே ஆனால், இது கிடைத்தும் இதை அனுபவிப்பதற்கு உரிமை இருந்தும் இது கிடைத்தும் கூட வேண்டாம் என்று ஒதுக்குகிற இவனுக்கு நான் ஒன்று தருவேன் என்று தருகிறான். அப்படித்தான் அருளாளர்கள் மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் இறைவரிடமிருந்து பெறுகிறார்கள். அப்ப நாளையிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? இப்போ நமக்காகவே காலையில் ரவா தோசைக்கு போட்டு வச்சு ரவா தோசையை கொடுக்க போகிற நேரத்தில், இல்லை இன்னையிலேருந்து ரவா தோசை சாப்பிட்றது இல்லை, நான் அதை ஒதுக்கி வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு தெரிந்தே ஒன்றை, இல்லை நான் சின்ன விஷயமா இருக்கலாம், இது சிம்பிள் விஷயமா இருக்கலாம், வெறும் ரவா தோசை தானே சார், அதுக்கு கூடவா கொடுப்பாருன்னா அதுக்கும் கொடுப்பார். தெரிந்தே ஒரு இன்பத்திலிருந்து, அது இன்பம் என்று கருதி அந்த துன்பத்தில் இருந்து விலகுகிறவர்களுக்கு இன்பத்தை அளிக்கின்றவன் பெருமான்.
இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்றது சொந்தமாக எதையும் சொல்லுகிறேன் என்று தயவு செய்து கருதி விட வேண்டாம். ஏனென்றால் பெரும்பொருளாக இருக்கக்கூடிய சிவமானது நாம் பிரபஞ்சத்திலிருந்து மிக சீக்கிரமாக விடுபட்டு வர வேண்டும் என்று கருதுகிறது. ஒரு தாயானவள் தந்தையானவர் குழந்தையை கொண்டு போய் 6வது வகுப்பு சேர்க்கிறார்கள்னு வச்சுக்கோ, ஹைஸ்கூலில் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அவனுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு உயர்ந்த பாட புத்தகங்கள், உயர்ந்த ஆடைகள், போயிட்டு வர சௌகரியம் எல்லாம் பண்ணுறாங்க. பையனை எல்லா விதமான உதவிகளும் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. தந்தையும் தாயும் எந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள்? என்னங்க, எந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள்? அவன் பள்ளியிலிருந்து எப்பொழுது விடுபட்டு வருவான்? அன்னைக்கு சாதனை 4:30 மணிக்கு இல்லை, கொண்டு போய் சேர்த்த அன்னைக்கே அவன் 6வது 7வது 8வது 9வது படிக்கிற பொழுது இந்த தாய்கிட்ட பேசி பார்த்தா, தந்தை இவன் என்னைக்கு இந்த ஸ்கூல் எஜுகேஷனை முடிப்பான்னு இருக்கு, முடிச்சுட்டு வெளியில் வந்தான்னா அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி அப்படிம்பாங்க. அப்படி தானே? கல்லூரியில் சேரப்போகிற நேரத்தில் கல்லூரியில் சேர்ந்த நாள் என்ன தோணும்னா, என்றைக்கு இதிலிருந்து விடுபட்டு வருவான் இவன் என்று எதிர்பார்க்கிறார்கள் பெற்றோர். அதுபோல பிரபஞ்ச வாழ்வை தொடங்குகிற நம்மை பார்த்து இறைவன் எப்பொழுது இவன் அவருக்கு கொடுத்தது தான், அவர் கொடுத்த வாழ்வு தான், இவங்க தான் சேர்த்தாங்க பள்ளிக்கூடத்தில், எப்போ இதை விட்டு வருவான் என்று எதிர்பார்க்கிறார்கள்னா முடித்து கொண்டு வர வேண்டும் என்று தாயும் தந்தையும் எதிர்பார்க்கிறார்கள். நடுவிலே கூட்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க, முடிச்சிடணும், அவன் எப்படியாவது வெற்றிகரமாக முடிக்கணும். ஆனால் என்னைக்கு முடிப்பானு அந்த நாளை எதிர்பார்ப்பார் தாயும் தந்தையும். அதுபோல இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஈடுபடுத்தியவர் பெருமான் தான், உடம்பு கொடுத்தவர் அவர் தான், பிரபஞ்சம் கொடுத்தது அவர் தான், இந்த உறவுகளை கொடுத்தது அவர் தான். ஆனால் கொடுத்துட்டு என்ன எதிர்பார்ப்பாரு? என்னைக்கு இவன் இதை முடிச்சுட்டு நம்ம கிட்ட வெற்றியா திரும்பி வருவான் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பார். அங்கேயே இருக்கட்டும், ஒரு வகுப்பு 5-6 வருஷமா இருந்து வாத்தியாரெல்லாம் மாறிடுவாங்க. வாத்தியாரு மாறி அடுத்த வகுப்புக்கெல்லாம் போயிடுவார் அவர். ஆனால் அவன் இதே வகுப்பில் இருப்பான், அதே வகுப்பில். அப்படி இல்லாமல் அந்த இறைவனுடைய எதிர்பார்ப்பு இப்படி. ஆகையினாலே நமக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேலே இருக்கக்கூடிய தேவையற்ற பற்று, பிடிப்பு, அதுதான் பிடிப்பு என்று நாம் இது ரொம்ப அவசியம் என்று கருதுகிறோமே, இது தேவையற்ற பிடிப்பு. நாம் உண்மையிலேயே பிடிக்க வேண்டியது பிரபஞ்சத்தை அல்ல, பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை தான், அதைத்தான் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை தருவது திருவாசகம். அதுக்கு அந்த சிவபுராணத்திலே அவர் அந்த உணர்வை மிகுதியாக தந்திருக்கிறார். அந்த சிவபுராணம் முழுக்கவே அந்த உணர்வை மிகுதியாக தந்திருக்கிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வெந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி,
தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிரஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீர், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லசுரராய் முனிவராய் தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த, மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை, மறைந்திட மூடிய மாய இருளை, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி, மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை, மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும், நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி, நிலந்தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. இது வரைக்கும் பார்த்தோமா? இது வரைக்கும் பார்த்தோமா? இல்லை இன்னும் கொஞ்சம் தாண்டி பார்த்தோம். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, அது வரைக்கும் பார்த்தோம்ல. நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நாயின்னு சாமி தன்னை சொல்லிக்கிறார் பாருங்க. அதாவது எங்கேயாவது தனக்கு சாமியே வந்துட்டார்னு சொல்றதுல சொல்லும்போது கூட
அந்த தன்முனைப்பு எங்கிருந்து வந்துடக்கூடாது. அவர் தரிசனம் கொடுத்தார் இந்த நாய்க்கு, அவர் தரிசனம் கொடுத்தார் எனக்கு இல்லைங்களா, இந்த நாய்க்கும் கொடுத்தார். அந்த அந்த தாழ்வுங்கிறது தாழ்வெனும் தன்மையாம் சைவம் சேர்தல். அப்பர் சுவாமி திரும்ப திரும்ப அவருக்கு எவ்வளவோ உயர்வு வந்தும் கூட அவர் அந்த தாழ்வு தான் அவர் திரும்ப திரும்ப. சைவத்துக்கே ரொம்ப முக்கியம் அந்த பணிவு, தாழ்வு. அவர் பெருமான் எப்படி நான் நாய் போலன்னு சொல்றதுக்கு காரணம், அந்த நாயை குளிப்பாட்டி அதுக்கு பவுடர்லாம் அடித்து அதுக்குன்னு ஒரு நல்ல உயர்ந்த படுக்கையெல்லாம் வச்சு அதுக்கு நல்ல தட்டெல்லாம் வச்சு அதுக்கு உயர்ந்த பிஸ்கட்டு வகைகள்லாம் வச்சு அதுக்கு கழுத்தில் மணியெல்லாம் கட்டி பெல்ட்டெல்லாம் போட்டு ஜட்டியெல்லாம் மாட்டி விட்டு இவ்வளவெல்லாம் அலங்காரம் பண்ணி அதை வச்சிருந்தாலும் கூட கதவு திறந்திருந்தால் என்னங்க பண்ணோம், என்ன பண்ணோம், அது போயிடும். நீ ஆச்சு உன் பிஸ்கட் ஆச்சு அப்படின்ட்டு கிளம்பிடும். நல்ல அழகான பழமொழி சொன்னாங்க, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது வாழை குழைச்சிக்கிட்டு, ஆமாம் அதே தான். அப்போ இது எத்தனை தூரம் சிவத்தோட பெருமை தெரிஞ்சு சிவத்தோட அருமை தெரிஞ்சு அது கிட்டக்க அது செய்திகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் சிவத்து கூடவே இருக்கணும் அப்படின்னு முடிவை எடுத்துட்டு இந்த காம்பவுண்டை தாண்டின உடனே அது திரும்ப குழைச்சிக்கிட்டு திரும்ப பழையபடி தான் போகும். அப்போ இந்த நாய்க்கு இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னு கேட்டால் தாழ்வை நோக்கியே செல்லுதல். அது உயர்வு எத்தனை தந்தாலும் அதுக்கு தாழ்வின் மேலே தான் பிரியம் அதிகமாக இருக்கும். அந்த கருத்தில் சொல்கிறது அது. எத்தனை உயர்ந்த விஷயங்களை தந்தாலும் நாய்க்கு தாழ்ந்த விஷயங்களின் மேலே தான் அதுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுக்காக அதை குறிப்பிட்டு, ஆனால் உண்மையிலேயே மணிவாசகர் தன்னை சொல்லிக் கொள்வதற்கு என்ன காரணம்னு பார்க்கணும். நாய் பொருளாளர்கள் பொதுவாக நாய் என்று சொல்லுவதற்கு காரணம் வேற வேற. பன்றியை கூட சொல்ல மாட்டாங்க, கழுதையை கூட சொல்ல மாட்டாங்க, நாயைத்தான் சொல்லுவார்கள். காரணம்னா பன்றி கழுதைக்கு கூட ஒரு பேசிக் எட்டிகசி இருக்கும், ஒரு இது இருக்கும். இப்படி ஒன்றுமே இல்லாதது எதுன்னு கேட்டால் நாய். ஆனால் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த நாயாக இருக்கிறது எப்படியாவது திருத்திடலான்னு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறதுக்கு காரணம் அதுக்கிட்ட இருக்க ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது என்னன்னு கேட்டால் தலைவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும், தலைவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும். பின்னால் சொல்லுவார், இதை கீர்த்தி திருவில் தான் வரும். அது அந்த ஒரு நிலை தலைவனை தான் அன்பு காட்டுவதற்கு எந்த பஞ்சமும் வைக்காம அன்பு காட்டும். எந்த சூழ்நிலையிலேயும் ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட தன்னுடைய அன்பு காட்டுவதிலிருந்து பின்வாங்காது. தலைவன் அடித்தாலும் உதைச்சாலும் தள்ளுனாலும் என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப தலைவன்கிட்டத்தான் அது நிற்கும். அது அந்த ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதை சொல்லுவார் மணிவாசக பெருமான் கீர்த்தி திருவில் சொல்லுவார். நாயில் கடையாய் கிடந்த அடியே இருக்குன்னாரு. நாயில் கடையாய் கிடந்த அடியே இருக்குன்னா நாயை காட்டிலும் ஒரு தாழ்வான ஒரு எண்ணமுடைய அடியனை பெருமானே நீவீர் தாயிற் சிறந்த தயாவான தத்துவம் நீவீரே வந்துட்டீர், இந்த குருவாக தேவரீர் வந்தீர் என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா அவ்வளவு தூரம் ஆன்மாவை அவர் பக்குவப்பட வைத்திருக்கிறார். நமக்கு சிவத்தின் மேலே அன்பு வந்திருக்கிறது என்று சொன்னோம் என்றால்
இந்த அன்பு வருகின்ற பக்குவம் வருவதற்கு அவர் எவ்வளவு தூரம் நமக்கு அந்த பாடுபட்டிருப்பார், முயற்சி செய்திருப்பார்னு பார்க்கணும். நம்ம அதை பார்க்கணும். நிச்சயமா மிக மோசமான பையன் பாஸ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான்னா பெருமை பையனை விட பாஸ் மார்க் வாங்க வச்ச ஆசிரியருக்கு தான் அதிகம், இல்லையா சார்? என் பையன் தேர்வான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். அவனையே தேத்திட்டீங்க சார். யாருக்கு பெருமை? ஆசிரியருக்கு தான் பெருமை. அப்ப சிவனையும் வணங்குகிறோம் என்று சொன்னால் அது வணங்குகிற நம்முடைய பெருமை அல்ல, அது சிவத்தினுடைய பெருமை. அது நம்ம கூட திருத்தி கொண்டு வந்து வச்சு நமக்கும் சிவத்தின் மேல அன்பு வர மாதிரி வச்சு அவரை பத்தி புகழ்வதும் அவர் புகழ்மொழிகளை கேட்பதுமாக இருக்கக்கூடிய செய்திகளில் நமக்கு ஆர்வம் வரும் மாதிரி செய்திருக்கிறார்னா நம்மளை இந்த மாதிரி மாத்துறதுக்கு என்ன படாத பாடுபட்டிருப்பார். அதைத்தான் சொல்லுகிறார் அவர். ஞாயிற்கடையாய் கிடந்த இந்த பிறப்பை இவ்வளவு உயர்ந்த பிறப்பாக எல்லோரும் கருதும்படியான ஒரு பிறப்பாக இந்த பிறப்பை மாற்றினீரே, உம்முடைய தயவு எப்படிப்பட்ட தயவாக இருக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார். மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் அரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரேங்கிறார். சோதி சோதி புரியுது. மாசற்ற சோதி, மாசற்ற சோதி, சோதினா ஒளி, மாசற்ற சோதி ஒளி. சரி, மாசற்ற சோதினா மாசுள்ள சோதி உண்டா? மாசுள்ள சோதி இருந்தா தானே மாசற்ற சோதி. அப்படித்தானே நம்ம சொல்ல முடியும். மாசற்ற சோதி எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் மாசுள்ள சோதி ஒன்று இருந்தால்தான் மாசற்ற சோதி புரியும். இந்த உலகத்தில் நல்லவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் சுற்றி 10 கெட்டவன் இருக்கணும். அவனை பார்க்கும்போது ஆகா இவர் எவ்வளோ உயர்ந்தவர்ப்பா, அப்படித்தானே இல்லையா? அப்படித்தான், அந்த மாதிரி தான். நம்ம பையனை எப்போ பார்த்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஊரில் இருக்க ஒரு 10 பையன்களை பார்த்துட்டா ஆடா ஆடா என் பையன் தங்கையா, என் பையன் தங்கையான்னு சொல்லிடுவோம்ல. அவன் மற்ற பசங்களுடைய இது சும்மா நம்ம பையனையே குறை சொல்லிக்கிட்ட, நீ அப்படி பண்ணிய எப்படி பண்ணல, அதை பண்ணிய இதை பண்ணிய அப்படின்னு போட்டு நொச்சரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். அவன் மாதிரி இருக்கிறான், அவன் மாதிரி இருக்கிறான். பையன் ஒன்று ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுத்த பார்த்தாரு, அது அப்பா பார்க்குறாரு, கடுங்கோவம் வருது. ஏடா எவ்வளவு பணம் செலவு பண்ணுறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், கணக்கில் போய் 18 வாங்கியிருக்கேடா, இப்படி ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் என்னை கையெழுத்து போட சொல்கிறீங்க. அப்பா அது என்னுடையதல்ல, தாங்கள் படித்த காலத்திலே தங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அம்மா எடுத்து கொடுத்து உனக்கு தக்க நேரத்திலே பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது உங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஓஹோ, எனக்கு எதிரி வெளியில் எங்கேயும் இல்லைப்பா. அப்ப நீ எவ்வளவு கணக்கில் 35, ஏண்டா 35 அதிகமாக வாங்கியிருக்கல, கணக்கில் புலியும் பண்ணி புலி பதுங்கி இருக்குப்பா, எப்போ பாயுன்னு தெரியாது. சரி, மாசற்ற சோதின்னா மாசுள்ள சோதி. அதாவது இப்போ நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறோம்,
இது என்ன? சோதி. இது என்ன? சோதி. இப்ப இதுல இருந்து என்ன வருகிறது? ஒளி வருகிறது, வெளிச்சம் வருகிறது. சரி, ஆனா நல்லா கிட்டக்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுல ஒளி மட்டும் வரல, அதுல வெப்பமும் வருது. நமக்கு வெப்பம் தேவையா? இல்ல, நமக்கு தேவை ஒளி மட்டும்தான். ஆனா ஒளியை மட்டும் கொடுக்காம வெப்பத்தையும் சேர்த்து கொடுக்கிற இந்த சோதி மாசுள்ள சோதி. அப்ப இந்த இறைவனாக இருக்கக்கூடிய சோதி எப்படின்னு கேட்டா, அது ஒளியை மட்டுமே தருமே தவிர வெம்மை என்று சொல்லக்கூடிய தீமையை அது வழங்காத சோதியாக விளங்குகிறது. மாசற்ற சோதி. அப்ப மாசற்ற சோதினா மாணிக்கத்திலிருந்து வருகிறதுல ஒளி வரும், ஆனா வெம்மை வராது இல்லையா? மாசற்ற சோதி என்று சொல்லுகிற போது சோதியிலிருந்து ஒளி வருமே தவிர மாசாக இருக்கக்கூடிய வெப்பம் வராது. வெப்பம் இருக்குமானால் அது மாசு. எந்த விளக்குகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால சோதி என்று சொன்னால் போதாது, இது மாசற்ற சோதி என்று சொல்ல வேண்டும் என்று மணிவாசகர் குறிப்பிடுகின்றார். மாசற்ற சோதி. அது மட்டுமல்ல, மலர்ந்த மலர் சுடர்னர் பெருமானை நினைந்து பார்க்கிறார். அதனாலதான் ஞானசம்பந்தர் சொல்லுகிற பொழுது நன்றுடையானை, அடுத்து என்ன சொன்னார்? தீயதிலானை. நன்றுடையானை தீயதிலானை, நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை. நன்றுடையானைன்னு சொன்னா போதாதா? தீயதிலானைன்னு சொல்லணுமா? அப்படின்னா இதுதான் சோதின்னு சொன்னா போறாதா? மாசற்ற சோதின்னு சொல்லணுமான்னா அது ஒளி மட்டும்தான் வருமே தவிர அதுல வெப்பம் வர. ஞானசம்பந்தர் ஆச்சாள்புரத்தில் திருமணம் பண்ண உடனே சாமிகிட்ட, திருமணம் நடக்குது, சாமிகிட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்கிறார். என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? என்ன சாமி என்னை இப்படி மாட்டி விட்டீங்க? நான் இனிமேல் தனியாக ரேஷன் கார்டு வாங்கணும், தனியாக ஆதார் கார்டில் சேர்க்கணும். என்ன சாமி என்னை இப்படிலாம் பண்ணி விட்டீங்க? எனக்கு இதெல்லாம் தேவையா? நான் பாட்டுக்கு பாடுறேனா பாடினேனா இருந்துடு, என்ன போய் இப்படி ஏன் அவசரப்படுற? உனக்கு இங்கே இருக்க வேணான்னு நினைக்கிறேன், அவ்வளோதானே, வரணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணார்? அப்ப ஒரு பெரிய சோதி எழுந்துருச்சு. சோதி எழுந்து நீயும் உன்னுடைய இல்லாலும் உள்ளே புகுக அப்படின்னாரு சாமி. நீயும் உன்னுடைய இல்லாலும் உள்ளே புகுக. சாமி என்ன பண்ணாரு? ஞானசம்பந்தர், நீ வந்தால் கேட்டு சாத்திரன்னு தெரியும். அப்ப நான் போனேன்னா கேட்டு சாத்திரம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அனுப்பிடுமோ அத்தனை பேரையும் அனுப்பிடு. என்ன ஒரு பாருங்க, அடையிறது சிவலோகம். அது ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைச்சிருக்கு. அதில் நுழையிறதுக்கு சாமி எனக்கு கொடுத்தா நீ உள்ள வருவியா? வெளியிலேயே நில்லுன்னு சொல்லுகிற காலம். ஆனால் இவரு எல்லாரையும் பார்த்து, நீ எங்க? நான் வாழை மரம் கட்ட வந்தேன், சிவலோகம் போகலாம் வரியா? சாமி இது யார் சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போவே கிளம்புற சாமி. அவன் போனான் உள்ள. நீ யார்? ஜமக்காலம் விரிக்க வந்த, சிவலோகம் வரியா? என்ன சாமி இப்படி கேட்டீங்க? நான் அப்போவே எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன், இனிமேல் வரமாட்டேன்ட்டு. உள்ளே போகிற சாமி போ. எல்லாரும் ஒரு ஒருத்தராக போகிறாங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பெரும் சோதியானது, ஒரு பிழம்பானது எழுந்தது. அது உள்ளே போகும்போது அது சுட்டுச்சின்னு வச்சுக்கோங்க. அது சுட்டுச்சின்னு வச்சுக்கோங்க, என்னங்க பண்ணுவான்? ஐயோ சுடுதுரோ அப்படின்னு திரும்பி முடியாந்துருவான். ஆனால் அது சுடல, குளிர்ச்சியா இருந்தது, ஒளி மட்டும் வருகிற சோதி. அந்த சோதி தான் மாசற்ற சோதி. அது மாசற்ற சோதியாக இருந்தது. வெறும் ஒளி மட்டும் உள்ளதாக இருக்கிறது, வெம்மை இல்லை, எல்லாம் ஜிலி ஜிலி ஜிலுன்னு இருக்கு. அப்படியே எல்லாம் உள்ள போற. அது மாதிரி மட்டும் நமக்கு காட்டினா, யார் யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டா, யார் வராங்களோ இல்லையோ சாமி, நான் வந்துடுறேன் சாமி, என்னை கூப்பிட்டு போங்க
அப்படின்னு சாமியோட கிளம்புறதுக்கு எத்தனை பேர் இல்லையா ஆர்வமாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த சாமி அப்படி ஒரு வாய்ப்பு. இவரு சொல்கிறாரு, வள்ளலார் சொல்கிறார், சாமியா அந்த நேரத்தில் உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஒரு பெட்ரூம் ஆக்சிலேட் தூக்கிட்டு வந்திருந்தேன்னா நான் தப்பிச்சிருப்பேன் சாமி, இந்த பிறப்பு வந்திருக்காதேங்கிறாரு. யாரு? வள்ளலார் பெருமான் சொல்கிறார். தெரியாம நான் பிறந்ததுக்கு காரணம் அந்த நேரத்தில் நீங்கள் ஆச்சாள்புரத்தில் எல்லாரையும் கூட்டிட்டு போன நேரத்தில் நான் இல்லாமல் போயிட்டேனே சாமி, நான் என்னவா இருந்தனோ தெரியல அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப மாசற்ற சோதின்னா என்ன? மலர்ந்த மலர் சுடர், மலர்னா குளிர்ச்சின்னு அர்த்தம், குளிர்ந்த சுடரே. அது என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அடுத்ததே சொல்லுகிறார். மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே. அப்ப மலர் சுடரே, சுடர் என்பது சிறு ஒளி, தேசனே என்பது வடிவம் முழுவதும் ஒளிமயமாக இருத்தல். சிவபெருமான் வடிவம் முழுவதும் ஒளிமயமாக இருக்கிறது. தேசனே என்று சொன்னால் தேஜஸ் என்றால் ஒளின்னு அர்த்தம், ஒளிமயமாக இருப்பவனே தேசனே. தேனார் அமுதே சிவபுரனே, தேனார் அமுதே என்று சொல்லுகிறார். தேனாக இனிக்கின்ற அமுது. அமுதேன்னு சொல்லணும்னா, அமுதுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா. அமுதமே அப்படின்னு சொன்னா நம்ம, ஆனால் அது கலவைக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சார் நம்ம வீட்டில் காப்பி குடிச்சிங்களே எப்படி இருந்தது? அமுதம் மாதிரி இருந்தது சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பக்கத்தில் இருக்கணும், என்னடா அது காப்பி மாதிரியே இல்லை, அதை போய் அமுதங்கிறியாடா, அதை சாப்பிட்டு அமுதம்னு சொல்கிறியாடா நீ அப்படின்னா, அதான்டா அது என்னன்னே தெரியல, அதனால் அமுதமும் நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால் என்னன்னு தெரியலையான்னு சொல்ற. என்னவோ அமுதம் மாதிரி இருக்கிறான், என்னவோ தினம் 2 கப்பு வாரம் போய் குடிச்சிட்டு வர மாதிரி அமுதம் மாதிரி இருக்குது. அது ஒரு பழக்கமாக போச்சு, அமுதம் மாதிரி இருக்குன்னு சொல்றது. அமுதத்தை நம்ம சுவைச்சதே இல்லை. அதனால என்ன சொல்லுகிறார், அமுதம் எப்படி இருக்கும்னா அது தேன் மாதிரி இருக்கும். தேனார் அமுதேங்கினார், தேன் போல பொருந்தி இருக்கிற அமுதமே என்று சொல்லுகிறார். தேன் எப்படி உனக்கு நலன்கள் பல செய்கிறது, அது இனிப்பு கொடுத்தாலும் அது நன்மைகள் பல செய்கிறது தேக ஆரோக்கியத்திற்கு. தேன் இனித்தாலும் தேக ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்கிறது. ஆனால் டாக்டருங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதில் குளுக்கோஸ் ஜாஸ்தி. சுகர் இருக்கிறவங்க தேன் சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடக்கூடாது, அதில் குளுக்கோஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்க. ஆனால் தேன் ஒரு மருந்து அப்படி, அது உண்மைதான். அவங்க சொல்கிறாங்கன்னா அது குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறாங்க. ஆனாலும் தேனுக்கு மருத்துவ குணம் ஜாஸ்தி. அதாவது நேற்று கூட சொன்னேன், இந்த இந்திய மருத்துவத்துக்கு, அலோபதிக்கு இல்லை, இந்திய மருத்துவத்துக்கு அனுபானம்னு ஒன்று இருக்கு. என்ன பேர்? அனுபானம்னு பேர் இருக்கு. அனுபானம்னா அந்த சித்த வைத்தியமோ அல்லது இதுலேயே போய் மருந்து கொடுத்தீங்கன்னா அதை எதில் சாப்பிட்றதுன்னு சொல்லுவார். பொடி மாதிரி கொடுப்பார். கொடுத்து என்ன சொல்லுவார், அதை நெய்யில் கலந்து சாப்பிடு, கலந்து சாப்பிடு, மோரில் கலந்து சாப்பிடு, அப்படி இருக்கு. சுடுதண்ணியில் கலந்து சாப்பிடு. இந்த மாதிரி அந்த தேன், நெய், பாலில் கலந்து கூட சில சமயம் சாப்பிட சொல்லுவாங்க சில மருந்துகளை. இந்த மாதிரி கலந்து சாப்பிடுகிற பொருள் இருக்க, அதுக்கு அனுபானம்னு பேர். அதுக்கு என்ன பேர்? அனுபானம்னு பேர். இந்த அனுபானத்திலேயே ரொம்ப சிறந்த அனுபானம் எது அப்படின்னு கேட்டால் தாய்ப்பால். தாய்ப்பாலுக்கு சமானமான அனுபானமே கிடையாது. மிகச்சிறந்த ஒரு அனுபானமாக விளங்குவது தாய்ப்பால். அதற்கு சமானமா ஒரு அனுபானம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அது தேன் தான். தேனிலே குழைத்து மருந்தை தருவதானாலே ஏன் அது சிறந்த அனுபானம்னா, அந்த மருந்து உடம்பிலே இரத்தத்தோடு கலக்கிற வரைக்கும் மருந்தினுடைய வீரியம் குறையாமல், மருந்தோட எஃபெக்ட் வீரியம் இருக்க, அந்த வீரியம் குறையாமல் அந்த பிளட்டில் போய் அது சேருகிற அந்த செயலை அந்த தேன் பார்த்துக்குது. தேனுக்கு இருக்கக்கூடிய குணம் மருந்தினுடைய வீரியத்தை குறையாமல்
இரத்தத்திலே கலக்குமாறு செய்வதோடு தேன் தானும் ஒரு மருந்தாக இருக்கிறது. தேனோட பெருமை என்னன்னு பாருங்க. அதுதான் நம்ம பழைய நூல்கள் எல்லாம் தேனை மருத்துவத்தில் ஒரு சிறந்த மருந்தாக சொல்லி இருக்கிறார்கள். காரணம் என்ன? பல விதமான மருந்துகளை தேனிலே குழைத்து சாப்பிடுகிற பொழுது மருந்தினுடைய அந்த இயல்பு இருக்கிறதே, அந்த மருந்தினுடைய வீரியம் அது சற்றும் குறையாமல் இரத்தத்திலே கலப்பதற்கு தேன் உதவி புரிகிறது. அடுத்ததாக தேனினுடைய அந்த ஒரு தன்மையும் மருந்தாக இருக்கிறது. தானும் மருந்தாகி மருந்தினுடைய வீரியம் குறையாமல் அந்த இரத்தத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேன் மிகச்சிறந்த உணவாக இருக்கிறது. அதுபோல நம்முடைய உயிரின் அறிவிலே கொஞ்சம் கூட வீரியம் குறையாமல் கொண்டு போய் சிவனுடைய அருளை சேர்ப்பதற்கு சிறந்த அனுபானமாக இருப்பதினாலே திருவாசகத்தை தேன் என்று சொன்னார்கள் நம்முடைய பெரியவர்கள். திருவாசகம் என்னும் தேன் என்று ஏன் சொன்னாங்கன்னா, அது ஒரு சிறந்த அனுபானம். சிவபெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அந்த திருவருள் என்று சொல்லக்கூடிய மருந்தை திருவாசகம் என்கிற தேனிலே குழைத்து எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வானது அவர்களுக்கு மிகச்சிறந்த வீரியத்தை தருகிறது. அது அந்த திருவாசகத்துக்கே இருக்கக்கூடிய பெருமை. அதனாலதான் தேனார் அமுதேன்னாரு. தேன் தருகின்ற அமுது திருவாசகமாகிய தேன் தருகிற அமுது சிவ அமுது. தேனார் அமுதே சிவபுரனே. சிவபுரணி என்றால் சிவலோகத்து நாயகனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்று சொல்லுகிற பொழுது சிவபெருமானிடம் போகிற பொழுது நமக்கு எதெல்லாம் துன்பம் தருகிறதோ அதையெல்லாம் நீக்குவார். ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பான் கான் அப்படின்னு அப்பர் சாமி சொல்லுகிறார். அதாவது சிவபெருமான்கிட்ட போயிட்டோம்னா நீ என்ன வேணா செஞ்சுக்கணும். மருத்துவர்கிட்ட போய் நாம் சேர்ந்துட்டோம்னா மருத்துவர் என்ன சொல்லுகிறார் செய்கிறாரோ அதுக்கு நம்ம இல்லைங்களா? அப்படி தானே சாதாரணமாகவே மருத்துவர் பாதி ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற பொழுது, நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறீங்களா டாக்டர், நீங்கள் டிகிரி கையில் வச்சுருக்கிறீங்களான்னு ஆப்ரேஷன் வயிற்று கழிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கேட்டால் என்ன பிரயோஜனம்? எண்ணி துடிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னார் வள்ளுவர். நாம் சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் நம்மளை ஒப்படைச்சிட்டோம். பெருமான்கிட்ட நம்ம ஒப்படைத்து விட்டோம். ஒப்படைத்த பிறகு எந்த விதமான ஐயமும் நமக்கு வரக்கூடாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான் பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர். பெறுவோமா சாமி? பெறுவோம். வரம் பெறுவர். வரம்னாரு, வரம் பெறுவர். பேயடையா பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறார். பிள்ளை முதலான வரங்கள். என்ன வரம் கேட்டாலும் கிடையாது. அதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும்? அதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம். சந்தேகப்பட்டு இருக்காது. ஐயுற வேண்டா, சந்தேகப்படாத, வந்துட்டேல்ல அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் அதை சரி செய்ய தெரியும் அவருக்கு. நீ கொஞ்ச நெஞ்ச தப்பாக பண்ணி வச்சிருக்கிற, ஏதோ உனக்கு மருந்து கொடுத்து நோயை சரிப்படலான்னா ஒன்றை சரி பண்ணால் இன்னொன்று தூக்குது, அதை சரி பண்ணலான்னா இன்னொன்று தூக்குது, ப்ரெஷரை சரி பண்ணலான்னா சர்க்கரை தூக்குது, ப்ரெஷரையும் சர்க்கரையும் தூக்குனான்னா நரம்பு நர்வஸ் டென்ஷன், எத்தனையோ வியாதிகள். அப்போ அதை கவனித்து அவர் மருந்து கொடுத்துட்டு இருக்கிறார். அதுபோல் நம்முடைய வினைகள் பல்வேறு விதமாக நம்மை தாக்கி கொண்டு இருக்கிற பொழுது மருத்துவர் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார் என்கிற அந்த ஆர்வத்தில் பெருமானிடம் முழுமையாக நாம் பாசமாம் பற்றறுத்து ஒவ்வொரு நோயாக அறுத்து பாரிக்கும் மாரியனை தாங்கிக் கொள்ளுகின்ற குருவே என்னார். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே
நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. சுவாமியை உள்ள தூக்கி வச்சதுக்கு பிறகு பார்த்தா அதாவது என்ன, எனக்கு ரொம்ப நாளா சாப்பாடு போட்டுட்டு இருந்த என்ன இப்ப வெளியில நிக்க வச்சுட்ட. பேராசை வெளியில நின்று கேட்குது, பெருங்கோபம் அது கோபமா நிக்குது. நான் உன் கூட எத்தனை நாள் பழகியிருக்கேன், எப்பவும் உன் கூடவே இருப்பேன், என்ன இப்ப வெளியில நிக்க வச்சுவிட்ட. உள்ள சிவபெருமான் இருக்கார், உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, நீ இருந்தா இருக்க மாட்டேங்கிறார், அதனால நீ கொஞ்சம் வெளியில இருங்க, கொஞ்சம் வெளியில இருக்கு, உங்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. நெஞ்சில் வஞ்சம் கெடன்னாரு. நேச அருள் புரிந்து பேராது நின்ற வந்துட்டார், இனிமே போக மாட்டார், அதுதான் முக்கியம். பேராதுன்னார், வந்து இருக்கின்றார், இருக்கின்ற சிவபெருமான் நகர மாட்டார், கொண்டு மட்டும் உள்ள வச்சுட்டு இவங்களெல்லாம் வெளியில விட்டுட்டு வச்சுட்டா அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார், இவங்கெல்லாம் உள்ள வராதபடிக்கு அவர் பார்த்துப்பார். அதை சொன்னார், பேராது நின்ற பெருங்கருணை பேராரேன்னார். கருணை பேர் ஆறு, இந்த கருணை உடையவர். ஏன்னு கேட்டா அவரை கொண்டு வருவதற்குத்தான் நாம் இவ்வளவு முயற்சி பண்ணி கொண்டு வந்து உள்ள வச்சோம். வந்ததுக்கு பிறகு அவர் இருக்கிற இடத்தை விட்டு நகர மாட்டார், அந்த இடத்திலேயே அமர்ந்து கொள்வார். நமக்கு எந்த விதமான எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றை தன்னுடைய கருணையினாலே நீக்கி விடுவார். ஆரா அமுதே, அமுதேன்னு சொன்னார். இப்ப இங்க என்ன சொல்லுகிறார்? ஆரா அமுதே தேனார் அமுதே. இங்க ஆரா அமுதே, தேனார் அமுதேன்னா தேன் போன்று இனிக்கின்ற அமுதமேன்னார். அமுதம்னா என்னன்னு தெரியணுமேங்கிறதுக்காக தெரிஞ்ச பொருளை சொல்லி ஓமை சொன்னார். தேனார் அமுதேன்னு சொன்னா தேனை எவ்வளவு சாப்பிடலாம், கொஞ்சம் சாப்பிட்டோன்னு திகட்டுமா இல்லையா? எனக்கு பிடிச்சது எந்த பிடிச்ச விஷயமா தான் சார் இருக்கட்டும், எப்பவுமே அதை சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? எப்பவுமே சாப்பிட முடியுமா? நான் எவ்வளவுதான் ரொம்ப பிரியமா சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம், பால் பாயசமே சாப்பிட்டேன். கொண்டு ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியில் இருந்தேன், ஃப்ரண்ட் லைனில் வந்து உட்கார்ந்துருந்தார், டிஃபன் பாக்ஸோடு உட்காந்துருக்கு. சரி, அவர் என்னவோ வந்திருக்க டிஃபன் எடுத்துகிட்டு வந்திருக்கார் போல இருக்குன்னு நினச்சி நிகழ்ச்சி முடிஞ்சவனே, ஐயா வணக்கம். வணக்கம், நான் ஆவடியிலேருந்து வரேன். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பால் பாயசம்? ஆமாம், கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமாம், நீங்கள் ஒரு சொற்பொழிவில் சொன்னீங்க பால் பாயசம். சரி கொடுங்க, ஒரு டம்ளர் ஊற்று. ஆனந்தமாக இருக்கு. 1 லிட்டர் பாலை 1/4 லிட்டராக குறுக்கி அது செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்கு. நாளைக்கு எங்கே சொற்பொழிவுன்னாரு? திருவான்மியூர். சரிங்க ஐயான்னார். திருவான்மியூருக்கு போனேன், அடுத்த நாள் நிகழ்ச்சி. நேற்று திருவான்மியூர், இன்னைக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். நாளைக்கு திருவான்மியூர்னு. திருவான்மியூரில் பேச உட்காந்து ஃபர்ஸ்ட் லைனில் உட்காந்துருக்கார், அதே டிஃபன் பாக்ஸோட. சரி, நேற்று டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு சும்மா வந்திருப்பாருன்னு நிகழ்ச்சி முடிஞ்சது. பக்கத்தில் வந்தார். ஐயாண்ண, என்ன உங்களுக்கு பால் பாயசம்னா பிடிக்குன்னு சொன்னீங்க? ஆமாம், கொண்டு வந்திருக்கேன். நேற்று கொடுத்தீங்களே அதே பால் பாயசம் இல்லை, இன்னைக்கு வேற செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சேன். அப்படியா? சரி, கொஞ்சம் ஊற்றி கொடுத்தாரு, குடித்தேன். நாளைக்கு எங்கே சொற்பொழிவுன்னாரு? மயிலாப்பூர் அப்படின்னா. சரி வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டார். நான் போகும்போதே கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் போனேன். பார்த்தா மயிலாப்பூரில் நிகழ்ச்சியில் முதல் பெஞ்சில் உட்கார்ந்துருக்காரு, அதே டிஃபன் பாக்ஸோட. சொற்பொழிவுலேயே கவனம் போகல, டிஃபன் பாக்ஸையே பார்த்துட்டு இருக்கு. முடிச்ச விட அம்பு மாதிரி பாஞ்சு வந்தார். பால் பாயசம் தானே? ஆமா, கொண்டத்திருக்கேன், கொடுக்க அப்படின்னு ஊத்தி கொடுத்த. அன்பு மயம் ஊத்தி கொடுத்த. குடிச்ச ஒரு மாதிரி அப்படி இப்படி குடிச்சு முடிச்சிட்ட. நாளைக்கு எங்க சொற்பொழிவுன்னாரு? சொல்லுவேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு சொற்பொழிவு கிடையாதுங்க. எவ்வளவு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் திகட்டிரும். அப்படி திகட்டாத ஒரு இன்பம் இருக்குமானால் அது சிவ இன்பம் மட்டும்தான். எவ்வளவு திகட்டாது. ஆரா அமுதேன்னாரு. ஆரா என்ன? திகட்டாதன்னு அர்த்தம். திகட்டாத அமுது. இந்த பிரபஞ்சத்தில் எதை எடுத்தாலும் திகட்டிடும்.
ஆர அமுதே அளவிலா பெம்மானே. எதால அளக்க முடியும்? அவனுடைய கருணையை அளக்க முடியுமா? அவனுடைய பெருமையை அளக்க முடியுமா? அதனாலதான் அவனுடைய இன்பத்தை வரம்பில் இன்பம் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை. 8 குணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது முற்றும் உணர்ந்த தன்மை, இப்படியெல்லாம் அவருடைய குணங்களை சொல்லுகிற பொழுது அளவுக்கு உட்படாதவன். அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. எல்லாத்துக்கும் இருக்கிறான், ஆனால் அவன் அங்கே இருப்பதை கொஞ்சம் கூட அறியாதவர்களுக்கு அவன் அகப்படுவதில்லை. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே அப்படின்னார். அதாவது நான் சிங்கப்பூர் போயிருக்கும்போது அங்கே அந்த இப்போ இங்கே மெட்ரோ ரயில் இருக்குல்ல, அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் அங்கேயும் ஓடிச்சு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ போயிருக்கும்போது அதில் அந்த ட்ரெயினில் ஒரு நண்பர் ஒரு முருகர் கோயிலுக்கு என்னை கூப்பிட்டு போனார். அந்த ட்ரெயின்லேயே ஏறி போனோம் பாருங்கன்ட்டு. அது டிரைவர் கிடையாது அந்த ட்ரெயினில், அது ஏற்றினார். என்ன பாருங்க, அவங்க ரொம்ப சின்ன ஊர் தானே சிங்கப்பூர். அவங்க அந்த மெட்ரோ லைன்லாம் போட்டு, இங்கே என்ன மெட்ரோ லைனு மரத்தை வெட்டி அதை வெட்டி இதை வெட்டி போட்டுறோம். அங்கேலாம் அப்படிலாம் இடமே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோரி ஃப்ளாட்ஸு, இந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே போகும் ட்ரெயின். பில்லர் போட்டு அந்த தூணு போட்டு அதில் ட்ராக்கை போட்டு ஓடும். அது ஓடுனா இங்கேருந்து அந்த ட்ரெயினோட ஜன்னல்லேருந்து பார்த்தா ஃப்ளாட்டோட பெட்ரூம் தெரியும், ஃப்ளாட்டோட கிச்சன் தெரியும். அவ்வளோ கிட்ட க்ளோஸாக தான் போகணும், வேறு வழி இல்லை அவங்களுக்கு கட்டுறது. ஆனால் அப்படி தான் தெரியும்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் அந்த பெரிய ஏரியாவிலேருந்து அந்த மாதிரியான ஒரு ஏரியாவுக்குள்ளே போனால் வெளியில் ஒன்றுமே தெரியல. இல்லைடா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு கேட்டால், அப்போ அவங்க ஒன்றே சொன்னாங்க, இது ஒரு ஸ்பெஷல் கிளாஸு. இந்த கிளாஸ் எப்படின்னு கேட்டால், எப்போ தெரியுமோ அப்போ தெரியும், எப்போ தெரியக்கூடாதுன்னு நினைக்குதோ அப்போ மறைச்சிடும். கிடையாது இப்படி கூடவா உண்டு அப்படின்னா, கரெக்டாக அந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கும்மிருட்டாயிடும். உள்ளுக்குள்ள ட்ரெயின் உள்ளுக்குள்ள கும்மிருட்டா இருக்கும், வெளியில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் வெளியில் பட்டப்பகல் வெளிச்சமாக இருக்கும், தெரியாது. அது அந்த மாதிரியான ஒரு கிளாஸு அவன் செஞ்சு போட்டிருக்காங்க. அப்போ அந்த கிளாஸு வெளியில் இருக்கிற விஷயங்கள் இருந்தாலும் கூட உள்ளே தெரியாதபடிக்கு இருக்கிறது. அப்போ ஒரு கிளாஸுக்கே அந்த பவர் இருக்குன்னா, நம்ம சிவபெருமானுக்கு யாருக்கு தெரியுமோ அவர்களுக்கு தெரிந்து மற்றவர்களுக்கு மறைந்து நிற்கிற அந்த தன்மை அவருக்கு இருக்காதா? ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. இல்லை இல்லைன்னே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பான், கிளம்புற வரைக்கும் இல்லை, இல்லவே இல்லை, கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். காரணம் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஆந்தைக்கு பகல் இருட்டு தான். எவ்வளவு சொன்னாலும் ஆந்தைக்கு எவ்வளவு பகலாத்தான் இருக்கட்டுமே, அதுக்கு சூரியனுடைய ஒளி இருள். அதுபோல எத்துணை திறம் வாய்ந்த நிலையாக இருந்தாலும் சிவம் அறியாமல் இருக்கிறவர்களுக்கு ஓராதார் உள்ளத்துள் அவன் ஒளிந்து இருக்கிற ஒளியாக விளங்குகிறான் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் நாம் இந்த வரி வரைக்கும் சிந்தித்தோம். அடுத்த பகுதியிலே தொடர்ந்து வகுப்பில் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, ஞானத்திரள் பத்திரிகை நீங்கள் எல்லாம் சந்தாதாரர் ஆகணும். நீங்கள் ஆகிறது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் அதிலே ஆக்க வேண்டும். அந்த சந்தா செலுத்துகிறதுக்கு அங்கே உதவி ஆசிரியர் பிஆர்ஓ இருக்கிறாங்க, அங்கே பிரியா இருக்கிறாங்க, பதிவு செய்யுங்க, மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரியான ஒரு பத்திரிகை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டம், நடத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய ஆதரவு தேவை. அதுவும் இல்லாமல் அடியேன் பேசிய எழுதிய நூல்கள், பேசிய குறுந்து யூஎஸ்பி எல்லாம் இருக்குது, வேணுங்கிறதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, இப்போ இன்றைக்கி குரு பூஜைங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ஒரு தீபாராதனையும் இதுவும் இங்கே நமக்கு இன்றைக்கி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது இப்போ அஞ்சல் சொல்லிடவா இல்லை அது முடிஞ்சப்புறமா சொல்லிடவா?
இப்பொழுது நான் 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பெருமானை கெட்டியமா பிடிச்சுங்க, 5 எழுத்தையும் கெட்டியமா பிடிச்சுங்க. எந்த துன்பமும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய பகை, எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பெருமானே நீ தானப்பா இருக்கிற, நீ தானே எனக்கு துணை, உன்னுடைய திருவருள் தானே எனக்கு துணை, நான் உன்னை இல்லாமல் யார்கிட்ட போய் நிற்பேன் என்று அவருடைய திருவடியை பற்றி அந்த அடைக்கல உணர்வோடு நின்றீர்கள் என்று சொன்னால் வந்த துன்பம் பகலவனை கண்ட பனி போல மறைந்து போகும், எந்த பகையாக இருந்தாலும். எனவே அவற்றை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அப்படியே அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 2-3 அறிவிப்புகள் இருக்கின்றது. நம்ம வர ஜூலை மாதம் 6ஆம் தேதி வட திருமலை வாயில் கும்பாபிஷேகம் காலை 9லேருந்து 9 மக்களுக்கு நடந்துடும். அதனால் 9 மணிக்கெலாம் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுற மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட கும்பாபிஷேகம் வட திருமலை வாயில் எல்லாம் வந்துடுற மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். 2வது, நம்ம சத்சங்க சார்பில் தமிழ் இசை வகுப்புன்னு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். திரு நல்லசியம் ஐயா அவர்கள் பல பட்டங்களை பெற்றவர்கள், சிறந்த தமிழ் ஞானி. அவர் மூலமாக மாதம் ஒரு வகுப்பு தொடர்ந்து 12 மாதங்கள் ஒரு சிலபஸ் கொடுத்து ஒரு வகுப்பாக எடுக்கப் போகின்றோம். அதில் விருப்பப்படுவர் பேர் கொடுத்துக்கொள்ளலாம். பதிவு கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும், மற்றபடிக்கு எந்த கட்டணமும் இல்லை. இது 2வது. 3வது, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு திரு எழு கூற்றிருக்கை என்ற ஒரு இது இருக்குது, லேமினேட் பண்ண ஷீட் ஒன்று இருக்குது. அன்றைக்கி போன ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. யாருக்காவது வேணும்னா வந்து வாங்கிட்டு போங்க, வீட்டில் கொண்டு போய் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டுக்கு ஒன்றா வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். கேட்குறவங்க வந்து கடைசியில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. இது திருச்சிற்றம்பலம். இப்போது குரு பூஜை ஆரம்பிக்க போகின்றது. எல்லாம் அப்படியே அமைதியாக இருங்க. இப்போது அச்சோபதிகம் பாடி அதை நிறைவு பண்ண போகின்றோம். திருச்சிற்றம்பலம். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தன் என கருளியவா ஆர்பெருவரச் சோவி நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை திருநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாம் ஆர்பெருவரச் சோவே பொய்யெல்லாமே என்று உணர்முலையார் போகத்தே மையலுற கடவேனே மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்ட பிரான்
தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் என கருளியவா ஆர்பெருவரச்சோவே மன்னதனில் பிறந்தேத்து மாண்டு விழ கடவேனை என்னமில்ல அன்பருளி எனையாண்டிற்றென்னையும் தன் சுண்ணவெண்ணீரனை வீத்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் என கருளியவா ஆர்பெருவரச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணாலிடற்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன்னருள் பெற்றேன் உஞ்சே நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்றருளியவாம் ஆர்பெருவரச்சோவே வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோள் வலையால் குவி முலை மேல் வீழ்வேனை வந்த மறுத்தெனையாண்டு பரிசர எந்துரிசு மறுத்து அந்த மேன கருளியவாம் ஆர்பெருவரச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடு போந்து பாதமெனும் தாழுருவே ஒய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்கார தொட்பொருளை ஐயனென கருளியவா ஆர்பெருவரச்சோவே சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழியில் தடுமாறி காதலின் மிக்க நீழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு குருடைய பிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஆதியன கருளியவாம் ஆர்பெருவரச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் மறுவித்து முதலாய முதல்வன்றான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் மிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவாம் ஆர்பெருவரச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் மறுவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் மிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவா ஆர்பெருவரச்சோவே அம்மையன கருளியவா ஆர்பெருவரச்சோவே அழுது அடியடைந்த அன்பனார் திருவடிகள் போற்றி போற்றி திருவேசரவு பாடியருளினம் கருவேர் அறுத்த திருவாதபுர திருவடிகள் போற்றி போற்றி முத்தனார் முத்திக்கு வித்தகனார் வாதமூர் வித்தகனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஜோதியம் ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே துறையுடல் பனைமுலை மடந்தை பாதியே பரணே பாவள் வெண்ணீட்டாய் பங்கையத்தேனும் மாலும் அறியா நீதியே செல்வத்திருப்பெருந்துறையில் நிறை மலர் குருந்தம் மேவியது ஆதியே அடியே நாதரித்தழைத்தால் அதென்றுவே என்று அருளாயே ஒற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்கனின் அந்தமா வெந்தலைகள்
போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத முண்டரீகம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். அழுது அடியடைந்த அன்பனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருவேதனவு பாடியரினம் கருவேரறுத்த திருவாதமூர திருவடிகள் போற்றி போற்றி. அழுது அடி அடைந்த அன்பனார் திருவடிகள் போற்றி போற்றி. முத்தனார் முத்திக்கு வித்தகனார் வாதவூர் வித்தகனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருவேதனவு பாடியருளி நம் கருவேரறுத்த திருவாதமூர திருவடிகள் போற்றி போற்றி. கற்பனை கடந்த சூரி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நேரி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியமமாகும் திருச்சிற்றம்பலத்துன்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. ஆதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. தில்லை பொதுநடம் போற்றி போற்றி.